டிராகன் பழம் விதையிலிருந்து உங்க உடம்பு வர. வணக்கம் நண்பர்களே, நான் தான் அந்த அழகான டிராகன் பழம். ஆனா நான் இப்படி உடனே பழமாக வரல. என் வாழ்க்கை ஒரு சிறிய விதையிலிருந்து தான் ஆரம்பிச்சது. விதை தான் என்னோட பிறப்பு. ஒரு நாள் மழை நல்லா பெய்து கொண்டிருந்தது. மண்ணில் ஒரு சிறிய கருப்பு விதை அமைதியாக கிடந்தது. அந்த விதை தான் நான். மண்ணு என்னை அணைத்தது, சூரியன் என்னை சூடாக்கினான். பிறகு நன்றாக மழை பெய்து கொண்டிருக்க மழை தண்ணீரை நான் உறிஞ்சினேன். மழை தண்ணீர் என்னை உயிரோடு எழுப்பியது. வளர் என்று இயற்கை கிசுகிசுத்தது. அந்த நாள் முதல் நான் மெதுவாக முளைத்தேன். ஒரு சிறிய பச்சை தண்டு, பின்னர் நீளமான கற்றாழை மாதிரிய கிளைகள். என்னுடைய வளர்ச்சி, நான் ஒரு சாதாரண மரம் இல்லை. நான் ஒரு கற்றாழை குடும்பத்தை சேர்ந்த செடி. என் கிளைகள் நீளமாக பரவின. சூரிய ஒளியை நேசித்தேன். என் உடம்பு சற்று முள்ளுடன் இருந்தாலும் என் உள்ளம் இனிமைதான். காற்று வீசும்போது நான் மெதுவாக ஆடுவேன். பூ பூத்த அதிசயம். ஒரு இரவு என் கிளையின் முனையில் ஒரு பெரிய வெள்ளைப்பூ மலர்ந்தது. அது சாதாரண பூ இல்லை, மனமும் அழகும் நிறைந்த இரவு பூ. அந்த பூவை பார்த்த எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இதுதான் நாளைய டிராகன் பழம் என்று இயற்கை சொன்னது. சில நாட்களில் அந்த பூ மெதுவாக மூடியது. அதன் உள்ளே நான் உருவாக ஆரம்பித்தேன். கனிதான் என் உருவம். முதலில் நான் பச்சையாக இருந்தேன். பின்னர் மெதுவாக என் தோல் ரோஜா நிறமாக மாறியது. என் மேலே இருக்கும் பச்சை இலை மாதிரி செதில்கள் என்னை ஒரு டிராகன் போல காட்டியது. அதனால்தான் என்னை டிராகன் பழம் என்று அழைக்கிறார்கள். உள்ளே வெள்ளை நிற சதை, சிறிய கருப்பு விதைகள் நிறைந்த இனிப்பு உலகம். என்னை சாப்பிட்டா கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன சொல்லவா? இப்போ முக்கியமா கேளுங்க. நான் சும்மா அழகுக்காக மட்டுமல்ல. இதயத்திற்கு நலம். என்னுள் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயத்தை பாதுகாக்க உதவும். மூளை சுறுசுறுப்பாக இருக்க விட்டமின் டி அண்ட் ஆன்டாக்சிடென்ட் மூளைச்சல்களை பாதுகாக்கும். இரத்த சுத்தப்படுத்த இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த நான் உதவுவேன். நோய் எதிர்ப்பு சக்தி விட்டமின் சி அதிகம் என்னிடத்தில் இருப்பதால் உடம்பு தொட்டுகளுக்கு எதிராக வலிமையாக போராடுவேன். ஜீரண நலம். என் நார் சத்து ஃபைபர் வயிறு சுத்தமாக இருக்க உதவும். சருமத்துக்கு அழகு. என்னை சாப்பிடுகிறவர்களுக்கு முகம் பிரகாசமாக இருக்கும். என்னை எப்படி சாப்பிட வேண்டும்? நான் சாப்பிட ரொம்ப ஈஸி. நடுவில் வெட்டி ஸ்பூன் கொண்டு உள்ளே உள்ள சதையை எடுத்து சாப்பிடலாம். ஸ்மூத்தியாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஃப்ரூட் சாலடாக சேர்க்கலாம். ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். ஆனால் சர்க்கரை சேர்க்காதீங்க. யாரெல்லாம் சாப்பிடலாம்? குழந்தைகள், மாணவர்கள், பெண்கள், முதியவர்கள், உடற்பயிற்சி செய்பவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள். ஆனால் சர்க்கரை நோயாளிகள் அளவோடு சாப்பிட வேண்டும். நான் ஒரு விதையிலிருந்து பூவாகி, கனியாகி, பழமாகி இப்போ உங்கள் தட்டில் வந்திருக்கேன். என்னை சாப்பிட்டா உங்கள் உடம்பு சந்தோஷப்படும். உங்கள் இதயம் நன்றி சொல்லும். நான் டிராகன் பழம், உங்கள் ஆரோக்கிய நண்பன். நாளைக்கு சந்திப்போமா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.